வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் நீங்கள் தான் நாளை சிஎம் ஆக வேண்டும்னு சட்டமன்றத்துக்குள்ளே நேற்று ஒரு அமைச்சர் எந்திரிச்சு பேச, அவரை ஃபாலோ பண்ணி வேண்டும், பிஎம் ஆகணும், அப்படி பிரதமர் ஆகணும், நாளைக்கு சிஎம் இருந்து பிஎம் ஆகணும், அடுத்து அமெரிக்க அதிபர் ஆகணும், அடுத்து ஹர்முஸ் வாய்க்காலில் போய் கப்பல் ஓட்டணும், இதெல்லாம் நிறையா இருக்குது. இல்லை, இப்போ இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா நம்ம என்ன கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்களா? மோடிஜி என்ன ஆவார், ராகுல்ஜி என்ன ஆவார்? அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுனாமிலாம் இருக்கு. சுனாமி எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, கடற்கரையில் விளாண்டுட்டு இருப்பாங்க. அடித்து கொண்டு போய் அந்த இதில் சொல்லுவாங்கல்ல, யோ அடித்த அடியில் நேராக திருவள்ளுவர் சிலையில் போய் உட்காந்துட்டேயா, டக்குன்னு பார்த்தா அவர் முதல்ல அது தோளில் உட்காந்துருச்சு. தோளில் உட்காந்தா, ஆமாம், திமிங்கலமா முதலையா, திமிங்கலம் வாய் வழியாக 3 குட்டியை துப்புச்சு. ஆமாம், அந்த லெவலில் நம்பக்கூடிய ஆட்களாக தான் இப்போ இருக்காங்க எங்கே தமிழ்நாட்டில். ஜென்சி கிட்ஸ் மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்கள் 40-45 வயசு வரைக்கும், 42-45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் இல்லை, அதில் அறிவுஜீவிகளும் இருக்காங்க. 140% ஓட்டு போடுற அளவுக்கு அது இருந்தால் போதும். இருக்கிறதுனால என்னென்னா, நீங்கள் முதல்ல வாயில் கக்குச்சின்னு சொன்னாலும் சரி, திமிங்கலம் முதுகு மேலே ஏறி உட்காந்துச்சு திருவள்ளுவர் சிலையிலன்னு சொன்னாலும் சரி, நம்புகிற கூமுட்டைங்க நிறையா இருக்காங்க. ஸோ அவர்களை அடிப்படையாக வச்சு தான் அடுத்து போன்னு அந்த திருப்பதி கோயிலில் தள்ளி விடுவாங்க. ஜரகண்டி வர. ஆமாம், இந்த கும்பல் தான் இது. இப்போ இந்த கும்பல் இருக்கும்போது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே லோக்கலில் மட்டும், நேஷ்னல் லெவலில் தள்ளி கொண்டு போவோம். புரியுதா? இங்கே பழைய மாருதிக்கார் போயிடுச்சு, ஆந்திரா தாண்டிப்போ அப்படி டெல்லி போயிட்டு வந்துடலான்னு ஒரு ஆசை தான். அது 4 டயரும் பிடிங்கிட்டு கடைசியில் வண்டி தீப்பிடிச்சு எரிய போகுது ஹைவேஸில். அது எரிய போதா இல்லை உருண்டு போயிட போதா அங்கேன்னு தெரியல. ஆமை கதையாக ஆனாலும் ஆயிரும். ஆமைன்னா சீமான ஆமை கதை இல்லை, இந்த ஒரிஜினல் ஆமை இருக்கு பாருங்க. முயலுக்கு ஆமைக்கு ரேஸ் வைக்கும்போது முயல் இதை எங்கே வரப்போகுதுன்னு நினச்சி தான் ஏற்கனவே திமுக முயல் மாதிரி இருந்துச்சு. இப்போ கடைசி இந்த ஆமை எங்கே வரப்போகுதுன்னு நினச்சி அது போயிடுச்சு. திமுக அங்கேயே படுத்துருக்கு, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அந்த கதையிலனாலும் முயல் ஷாக் ஆகும், என்னடா நம்மளை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு. இதில் படுத்துருச்சு, படுத்து பார்த்துட்டே இருக்கு. அதுவும் போய் கோட்டை ரீச் பண்ணி அதையும் தாண்டி போயிட்டு, ஆமாம், ரேஸை தாண்டி போய்ட்டு அப்படி போகும்போது அங்கே இன்னொரு முயல் வேகமாக ஓடி அங்கே விளாண்டுட்டு, அதையும் இது அடிச்சிருமோன்ற மாதிரியான ஒரு கதை தான் இருக்குது. வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, இந்த ஆமைக்கு ஃப்ரெண்டாக இன்னொரு ஆமை இருக்கே, ஐ மீன் அது டெல்லியில் ஆகணும்னு காங்கிரஸ் இருக்கே, அவங்க என்ன ஆவாங்க? அந்த ஆமை தோற்றுரும், அது ரேஸ்லேயே வரலையே. இப்போ நீங்கள் ஆமையை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமையை கொல்லவே முடியாது. ஓட்டில் எதை எடுத்து அடிச்சிங்கனாலும் சாகாது. ஆனால் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, திருப்பி போட்டிங்கன்னு வைங்க, செத்துரும். புரியுதா உங்களுக்கு? ஆமையை இரும்பு ராடை கொண்டு, ஆமையை நீங்கள் ஆமையை இரும்பு ராடை எடுத்து அடிச்சிங்கனாலும் சாகாது, ஒன்றுமே ஆகாது. அப்படி உள்ளே போய் உட்காந்துக்கணும், ஓடுக்குள்ளே எல்லாத்தையும் அடங்கி. அது 100 வருஷத்துக்கு மேலே வரும். இப்போ நீங்கள் சொல்கிற ஆமை, டெல்லி ஆமை அது 100 வருஷம் கடந்துருச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பிஜேபிக்காரன் புரட்டி போட்ட ஆமையை அது இன்னி எந்த ஜென்மத்தில் எந்திரிக்காது. அதுக்கு வாய் வழியாக தலையில் புரட்டி போட்டு தீனியை கொடுத்தாலும் கொஞ்சம் இதில் போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆமை ரேஸில் போயிட்டுருக்கு, அந்த ஆமை புரட்டி போட்டாங்க. ஆனால் 2029 செங்கோட்டையில் கொடியேற்ற இவர் உதவி பண்ணணும்னு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கேட்குறாங்களோ, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆமாம், கயிறு வச்சு கட்டி, புரியுதா உங்களுக்கு, ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க. பட் இவர் எங்கே போய் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன சார், பிரதமருக்கு அந்த கொடியை ஏற்றுறதுக்கு கயிறு கொடுக்குற போலீஸ் அதிகாரி மாரி ஆக்கி விட்டீங்க. போலீஸில் ஆர்மி தான், ஆர்மி படையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதை கட்டுவாங்க. எல்லாத்தையும் கட்டி கொடுத்தா அவர் அப்படி இழுத்து விடுவார்னா, ஏன்னா இவர் கட்டுறதுன்னா 2 நாள் ஆகுமே, டே நைட்டாக போய் இவர்னா கொத்து வேலையாக பார்க்குறாரு. இவர் போய் கட்டுறது, அவர் பிடிச்சி இழுப்பார். அதை கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே கொடியை தலைகளாக கட்டிடக்கூடாது. அதுக்கு எங்கள் நாங்கள் ஸ்கவுட்டில் இருக்கும்போதே பல இது பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி நாட்டு போட்டு, ரீஃப் நாட்டுன்னு ஒன்று இருக்கும், ஷீப் பெண்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த நாட்டுகளெல்லாம் போட்டு தான் இதாக இருக்குது. இல்லைன்னா இதை பிடுங்கும்போது கொடி தலையில் விழுந்துடும். அதில் சில இடத்துல தலையில் அதை ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக அதை ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது தான் மாற்றி கட்டிடுவாங்க. புரியுது? கொடியாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அதை இப்படி ஃபோல்டு பண்ணி உள்ள பூலாம் வச்சு வைக்கும்போது எவனா திருப்பி வச்சிட்டான்னு வைங்க,
மாற்றி கட்டி தலைகளாக. அதில் எங்கள் மாஸ்டர் ஒரு ஆளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கேரளாவில். பாலக்காடில் இன்சார்ஜாக இருந்தார். அந்த ஆள் என்ன கொடூரமான ஆள்னா ஒரு இது ஜாதி சைக்கோ மாதிரி ஒரு ஆள். தன் மகனை வளர்த்து விடணுன்றதுக்காக எல்லாரையும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது காலங்காத்தால் ரோல் காலுக்கு முன்னாடி கொடி ஏற்றுனா தேசிய கொடியை தலைகளாக கட்டி விட்டான். பசங்க தான் கட்டினது, அந்த ஆள் தான் இன்சார்ஜ் ஸ்டேட் ஃபுல்லாக தமிழ்நாடு இதுக்கு சதர்ன் ரயில்வே கட்டினா அப்படியே சஸ்பெண்ட். அந்த மாதிரி சிலது நடந்துடும். ஆனால் இப்போ ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கும். கலெக்டர் ஆஃபீஸில் கொடி கட்ட தெரிஞ்சவங்க சில பேர் தான் இருப்பாங்க, பழைய ஆள் இருப்பாங்க. அவங்க டெய்லி கொடி ஏற்றுவாங்க. இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் மேலே ஏற்றி 6 மணிக்கு இறக்கிடணும். அந்த பழக்கம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பேர் ஏற்றிட்டு இருப்பாங்க. பட் இந்த கொடி ஏற்றுறதுக்கு இப்போ இவர் முதலமைச்சர் விஜய் போய் அப்போ இவங்களுக்கு கொடி ஏற்றுற அப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? அப்போ விஜய் வந்து இன்னைக்கு வந்து 2 வருஷம் கட்சி ஆரம்பித்தவர் வந்து உதவணுங்க. செங்கோட்டையில் அவர் கொடி உதவணும்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு அமைச்சர் ஆரம்பித்து வச்சார், ஒரு தமிழர் பிரதமர் ஆகணும் அப்படின்றது. நான் யார், மாணிக்கம் தாக்கூரா, ப. சிதம்பரமா, இல்லை ஜோதிமணி அக்கா எதுன்னு சொல்கிறாங்களா, அவங்க எம்பி 2 முறை எம்பியாக இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சா. மாணிக் தாக்கூரை விட்டீங்க, இந்த காட்டு. ஆமாம், பிரவீன் சௌத்ரி பிரதமர் ஆகலாம். பிரவீன் சௌத்ரி தமிழன் கணக்கில் வராது. மாணிக்கம் தாக்கூர் ஆகலாம் பிரதமரா. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஜோதிமணி என்ன கிள்ளுக்கிறியா, ஒரு பெண் ஆளுமை போராட்டம் பண்ணாங்கன்னா டெல்லியே கதி கலக்கும். புரியுது அவங்களுக்கு, அவங்கள ஆக்கலாம் பிரதமரா. இந்திரா காந்திக்கு பிறகு அந்த கட்சியில் கொஞ்சம், ஏன்னா அந்த காலத்தில் வந்து பியூட்டி பார்லர்லாம் இல்லை. இப்போ முக்குக்கு இருக்குது. கொஞ்சம் முடி ஏற்றி விட்டு சைடில் வெள்ளை அடிச்சு விட்டாங்கன்னு வைங்க, இந்திரா காந்தி தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் மாற்றி ஸ்டைலிஸ்ட்டுக்கு தனியாக நிறைய பேர் இருக்காங்க. அதான் புரியுதா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க யாராவது ஒருத்தட்ட போனால் சைடில் ஒயிட் அடிச்சு விட்டாங்கன்னு வைங்க, இந்திரா காந்தி. சால்ட் அண்ட் பேப்பர் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்படி கிடையாது, ஓரத்தில் மட்டும்தான், இந்த கார்னரில் மட்டும். இந்த சினிமாலாம் பணக்காரங்க பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் முன்னாடி மட்டும் லைட் ஆடி அப்படின்னா கோடீஸ்வரன் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஜோதிமணி அக்காவுக்கு பாப் கட்டிங் வெட்டி கூட அவங்களுக்கு பண்ணி அனுப்பலாம். பட் அந்த மனசு வரமாட்டேங்குது. தன்னுடைய கட்சிக்காரர்கள் வந்து பிரதமர் ஆகணுன்றது விரும்ப மாட்டாங்க. அவர் அடுத்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆகிறது இல்லை. அவர் ஆனால் ஒரு ஆசை வார்த்தைக்குனாலும் சொல்லலாம்ல. என்ன தமிழர்னும் போது காங்கிரஸ் என்ன நினைக்கும், ஒருவேளை தமிழ்நாட்டிலிருந்து நம்மளாம் நினைச்சா தாவேக்கு அமைச்சருக்கு காங்கிரஸ்காரங்களை ஆக்க போறாங்க, அவங்க தலைவர் எல்லாம் சொல்றாங்கிற மாதிரி. ஒரு அமைச்சர் ஆரம்பிச்சது ஒரு விஷயம் எல்லா அமைச்சர்களும் அடுத்தடுத்து நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். வந்து டீட்டெயிலாக இவங்க அந்த காய்நகத்தில் அங்கே தான் இருக்குன்னா, நார்த் இந்தியாவில் இவங்க ரீல்ஸ் ஓடும்போதே இவங்களோட திருட்டு வேலை தெரிஞ்சு போச்சு, இந்த இதுதான் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஆகட்டும்ன்றேன். இவ்வளோ நாளைக்கு தான் குஜராத்காரங்களே கொள்ளையடிப்பாங்க, இவங்க போய் கொஞ்சம் நாளைக்கு அடிக்க வேண்டியது தமிழனுக்கு பெருமை தானே. குஜராத்னால ஒரு ரீல்ஸ் வைரலாக போயிட்டு இருக்கு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க குஜராத் போயிருக்காங்க. கேப் டிரைவர்கிட்ட அவங்க பேசிட்டு வராங்க ஹிந்தியில். விஜய் ஒன்று குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகணும், இல்லை பிரதமராகவே ஆகணும்னு. அந்த கேப் டிரைவர் அவரை ஏன் பிடிக்கும், நான் அந்த படம்லாம் அங்கே பார்த்துருக்கேன், அவர் சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு, நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேப் டிரைவர் அவர்கிட்ட பேசி அந்த பேசின ரீல்ஸை மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூமுட்டைங்களுக்கு வந்து ஒரே ஆட்சி தான் நடக்குது 30 வருஷமாக. புரியுது அவங்களுக்கு. ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் அழிவின் துவக்கம் காங்கிரஸுக்கு எதுனா குஜராத் தான். கேசுபாய் பட்டேல்னு ஒருத்தர் என்ன நீண்ட காலமாக ஒன்றுமே அந்த மக்களை பிச்சை, அதாவது நீங்கள் வந்து சிக்னலில் நான் இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டேன், சிக்னலில் பிச்சை எடுக்கிற பழக்கத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே குஜராத்திகள் தான். குஜராத்னு எல்லா குஜராத்தியும் கிடையாது. அங்கேருந்து வர புஜ்ஜில் பூகம்பம் வந்துச்சு 80s எண்டு 90s வந்து பூகம்பம் வந்து பூகம்பம் வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் வீடு இழந்துட்டாங்க. ஸோ தொடரல. அதாவது குஜராத் பணக்காரர்கள் வேறு, குஜராத்திகள் தான் இந்தியாவில் உலகத்தில் காம்படிட் பண்ணக்கூடிய பணக்காரர்கள். வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பணக்காரங்க தான். ஒரு கிராமம் இருக்குது அங்கே குஜராத்தில். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூயார்க் சிட்டியில் இருக்க மாதிரி, நியூயார்க் சிட்டியில் கூட இவ்வளோ பிரான்ச் இருக்காது. எல்லா வங்கியோட கிராமம், குக்கிராமம். புரியுதா உங்களுக்கு? அந்த கிராமத்தில் நீங்கள் வந்து எல்லா ப்ரைவேட் பேங்க் இருக்குது, HDFC, ICICI, எல்லா பேங்க் இருக்குது. அது போக இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சஸும் இருக்குது.
கொஞ்சம் விட்டா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர் எல்லாமே இருக்கு. அளவுக்கு எல்லாம் எல்லாமே இருக்கிற உலகத்திலேயே ஒரு கிராமத்துல இத்தனை வங்கிகளோட இன்டர்நேஷனல் பேங்கோட ஹெச்எஸ்பிசிலாம் நீங்கள் இங்கே சென்னையிலே 1-2 பிரான்ச் தான் இருக்கும். அரேபியன் பேங்க்கு இப்படி எல்லா பேங்க்கோட பிரான்ச் இருக்கு. அந்த அந்த கிராமத்தில் டேர்ன் ஓவர் மட்டும் ஆயிரக்கணக்கான கோடிகள் வருஷம். 10,000 கோடி ஏதோ 10,000 கோடியோ 15,000 கோடியோ டேர்ன் ஓவர் பணம் புழக்கம் வந்துருக்கு. அது ஒரு வைப்ரண்ட் குஜராத். அது யாருன்னா இவங்க குரூப்பு நகை வியாபாரிகள், வைரத்தை விற்கிறவன், வந்து இப்போ 1 லட்ச ரூபா வைரத்தை 1 கோடிக்கு வந்துட்டு ஆட்டையை போடுறவன் இந்த கும்பல். ஆனால் இன்னொரு இது பார்த்திங்கன்னா பிச்சை வந்து சிக்னலில் பிச்சை எடுக்கிறத இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது, இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே குஜராத் பூகந்தம் பாதிக்கப்பட்டவங்க. அங்கேருந்து நாட்டின் பல்வேறு பகுதிக்கு போய் சிக்னலில் வண்டி நிற்கும். அவங்க அருமையான கான்செப்ட் அது. பிச்சை எடுக்கிறதுல கூட கான்செப்டாக பிச்சை. இப்போ நம்ம ஆட்கள் நீண்ட காலமாக கோயிலில் தான் பிச்சை எடுக்குது. அவனுக்கு தெரிஞ்ச இடம் கோயில், சர்ச்சு, பள்ளிவாசல். வெள்ளிக்கிழமையான பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. ஒரு தொப்பி தான் வேணும், அந்த ஆளுக்கு பையில் வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஒரு கைலியை கட்டிட்டு போனான்னா வெள்ளிக்கிழமை இதில் உட்காந்துருவான் மதியம். ஆமாம், பள்ளிவாசலில் மசூதியில் உட்காந்துருவான். அதே மாதிரி சாயந்தரம் ஆனால் மாரியம்மன் கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு வந்துடுவாங்க. அந்த சிவன் கோயிலில் பரம்பரையாக அந்த ரெகுலராக எடுக்கிறது ஒரு குரூப் அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, வேறு இடத்துக்கலாம். இது ஒரு வகை பிச்சைக்காரன். இது ஒரு கான்செப்ட் பிச்சைன்றது. 3 வெள்ளிக்கிழமை சாயந்தரம், இது வெள்ளிக்கிழமை காலையில் பள்ளிவாசல், கோயிலே பார்ட் டைம் ஃபுல் டைம் போயிட்டு தொப்பியை மாற்றிட்டு அங்கே உட்காந்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க காலையில். ஆமாம், அது பெரிய சர்ச்சில் தான் காசு விடுவோம், சின்ன சர்ச்சில்லாம் போட மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்குது. ஆனால் வண்டி இந்த சிக்னல் ரெட்டு பார்த்துருக்கான் பாருங்கள், எவனோ ஒரு கான்செப்டாக தான் குஜராத்தோட கான்செப்ட். ரெட்டு போட்டால் வண்டி நிற்குது, பணக்காரன் தான் காரில் வருவான், நம்ம போய் கண்ணாடியை தட்டினோம்னா காசு போட்டுருவான். கான்செப்டை கண்டுபிடிச்சி நாடு முழுவதும் உள்ள சிக்னலில் பிச்சை எடுக்கிறாரு. அந்த குரூப் தான் இங்கே சிக்னல் பிச்சை எடுக்கிற பழைய. இப்பயும் பார்த்தீங்கன்னா தெரியும், முகங்களை பார்த்தீங்கன்னா வட இந்தியனாக இருப்பான், இல்லைன்னா இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மக்களை ஆக்கி வச்சதுனால அந்த ஆளை தூக்கி எறிஞ்சு கடாசி காங்கிரஸோட 20 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக ஆட்சியை முடிவு பண்ணணும். காங்கிரஸ் திருப்பி போட்டிருக்காங்க, நம்பி போட்டுன்னு எதையுமே பண்ணல. பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டு போய் விட்டாங்க, தூக்கி தான் மோடிஜிக்கு போட்டது. அப்போ மோடிஜி வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, ஒரு வேளை சோறு போட்டோன்னே எங்களுக்கு தெய்வமாக தெரியுறாரு. நம்ம 3 வேளை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லாதவனை கூப்பிட்டு போய் ஒரு வேளை நல்ல சாப்பாடு போட்டிங்கனாலே அவன் அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஜி வந்து பெரிய ஆளாயிடுறாரு, கடவுளாயிடுறாரு. யாருக்கு என்ன கொடுக்குறோன்றது இருக்குல்ல, புரியுதா? ஸோ அப்படி இருக்கும். அப்படியே இருக்கும்போது ஜி ஆட்சி 20 வருஷம் போக இப்போ வெறுத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது பணக்காரனை மட்டும்தான் ஜி தூக்கி விடுறாரு. குஜராத்தை வளர்க்குறேன்னு பணக்காரனை தூக்கி விடுறாரு. கிராமங்களில் ரோடு போடல, ஆனால் புல்லட் ட்ரெயின் விட்றாரு. புல்லட் ட்ரெயின் எதுக்கு? ஃப்ளைட்டில் ஏறினா போய் மும்பையில் இறங்க போகிறான், அதுக்கு எதுக்கு புல்லட் ட்ரெயின்? குஜராத்தில் இதெல்லாம் இருக்குன்னு வர ரீல்ஸை பார்த்து நம்ம வீட்டை வாசலை எட்டி பார்த்தோன்னா வரலையேன்னு அவனுக்கு தெரியும் போது எத்தனை வருஷம் தான் ஏமாற்ற முடியும் அவனை? ஸோ அப்போ தான் அவன் பார்க்குறான், இந்த ரீல்ஸை பார்க்கும்போது விஜய் விட்டு ஆட்டுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க திருட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. தமிழ்நாட்டிலே அவர் தான் இந்தியா முழுக்க பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுனது தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாராம். பஸ் பாஸே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி மாணவர்களுக்கு இது எங்கே போகிறதுனால ஏசி பஸ் மட்டும்தான் இருக்குது, பெண்களுக்கு நான் கொடுத்தே திருவேன், என் தங்கைகளுக்குன்னு அவர் அறிவிச்சிட்டாருன்னு ஆனால் செய்கிறத சொல்கிறது இல்லை. அவன் இஷ்டத்துக்கு எதையாவது அவனை கிளப்பி விட்டு இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா பணம் வருது, ரீல்ஸ் பார்க்குறாங்க விஜய்னு, ஸோ அதுக்காக போட்டு விடுறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு எங்கே இருக்கு தூக்குன்னு போட்டு விட்டாங்க. பெண்களை தொட்டாலே 24 மணி நேரத்தில் கேஸே கிடையாதான், நைட்டு தூக்கு போட்டுறாங்க 24 ஹவர்ஸில் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு ரீல்ஸ். நான் வச்சிருக்கேன், வேணா தரேன் நீங்கள் போய். அவர் யோகி எல்லாம் பதறுவாப்பில் என்னடா பதறிட்டார். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு, அவர் விஜய் அவர்களை சொல்லலை. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சோசியல் மீடியான்ற தீய சக்திகள் வந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கு, தேச விரோத செயலில் ஈடுபடுதுன்னு அவர் அதை பொதுவாக சொல்கிறார். வைத்தறிச்சல் இருக்குல்ல, எங்கேயோ இருக்கிற விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக அதை வச்சு யூபியில் விஜய் ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க? யூபி பீகார் குஜராத்ல இருந்தே வீடியோ வருதுன்னா நாளைக்கு அவர் இந்தியாவுக்கே பிரதமர், குஜராத்காரங்களே விரும்பும் முதலமைச்சர், இவங்க திரும்ப அதை எடுத்து போடுறாங்க. அதுதான் இப்போ ரூட் மாஃபியாவுக்கு இறங்கிட்டாங்கன்னா 3 மாதத்துக்கு, அதாவது பதவி ஏற்று 15-20 நாள்ல இறங்கிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஜி எப்படி எதிர்கொள்வார்? ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம் வீடியோ. அது
ஏன்னா அங்கேருந்து எனக்கு சில வீடியோலாம் வந்தது பார்த்தா நான் ஷாக் ஆகிட்டேன். இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி கூமுட்டைங்க இருக்க வரைக்கும் அடிச்சு விஜய் ஏறி போயிட்டு தல்பதி விஜய் ஆமா, தல்பதி தல்பதி ஏமா இன்னொரு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப இதாக இருக்கும். அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து பிஜிஎம் ஹிந்தி பாட்டெல்லாம் எதுவும் பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போடுறாங்களான்னு தெரியல. தெரியல. இல்லை இதுதான் போடுறாங்க. இங்க தமிழ் பாட்டோட பிஜிஎம் மியூசிக் Music மட்டும் மட்டும். தான் பாட்டு வந்து போடுறோம். ஏன்னா அவர் தனி ஆளா தானே வராரு. அங்க எதுவும் ஒரு ரொமான்ஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்த சாமியாரோ ஒரு குரங்கை வச்சுட்டு திடுறான், இது சிஎம் அவர் பாருங்க கோட் சூட்லாம் போட்டு ஸ்டைலிஷாக இருக்கார், அவரை வர வச்சிருவோம், இவர் எதுக்கு? புரியுதா? ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா இப்போ ஸ்டேட் எந்த அளவுக்கு வெளிநாடு மாதிரி இருக்கும். இணையா இருக்கும். இப்போ யோகிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா குச்சியை வச்சு தான் கூப்பிட்டு வரணும், கை தாங்கலாம். விஜய் ஜிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா முதல் ரோவில் உட்காந்துருக்காங்க. இப்போ இது அட்ராக்டிவாக இருக்குமா, அது அட்ராக்டிவாக இருக்குமா? அதனால தான் அவரை கொண்டு வரணுன்றாங்க. பார்ப்போம் சார், இது எப்படி போகுது என்னங்கிறத பார்ப்போம். இவரை கொண்டு போய் எங்கே நிப்பாட்ட போகிறாங்கிறத தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே இப்போ கரையை தாண்டி போனால் கடல் வந்துடும். கரை வரைக்கும் நீங்கள் ஓடலாம், இங்கேருந்து ஓடி போனீங்கன்னா கன்னியாகுமரி கடல் வந்துச்சுன்னா கடலில் தான் குதிக்கணும். அது எப்படி நடக்குதுன்னு பார்க்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.